வணக்க மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் சுமார் ஒரு 3லேருந்து 3.5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் சாமி கும்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வர்ற 22ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா, அதாவது முருகப்பெருமான் அவதரித்த நாள், முருகப்பெருமானுடைய பிறந்த நாள். முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி திருவிழா அன்று உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து முருகர் கோயிலையும் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயிலையும் அபிஷேகங்களும் பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும். வருகின்ற மே 22ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா அன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலின் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு திருக்கோவில் இணை ஆணையர் கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு முந்தைய நாளாகிய மே 21ஆம் தேதியும் பக்தர்களின் வசதிக்காக திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்படும் அப்படின்னு கோவில் நிர்வாகத்திலிருந்து அறிவிச்சிருக்காங்க. வைகாசி விசாக திருவிழா முடிந்து மே 23ஆம் தேதியிலிருந்து வழக்கம் போல அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. பக்தர்கள் பாதுகாப்பாக சாமி தரிசனம் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் நான் அகிலன்.